பேராசை பிடித்த விவசாயி. ஒரு காலத்தில் ஒரு அழகான பண்ணையில் ஒரு விவசாயி தன் மனைவியுடன் வசித்து வந்தார். அவருக்கு ஒரு பெரிய பண்ணை இருந்தது. அவருடைய பண்ணையில் நிறைய கோழிகள், வாத்துகள் மற்றும் புறாக்கள் இருந்தன. ஆனால் அவை அனைத்திலும் அவருக்கு ஒரு சிறப்பு வாத்து. இந்த வாத்து சாதாரண வாத்து இல்லை. அது தினமும் ஒரு தங்க முட்டையை இட்டது. விவசாயி தங்க முட்டையை நிறைய பணத்திற்கு விற்றார். விரைவில் அவர் மிகவும் பணக்காரரானார். ஒரு நாள் அவர் ஒரே நேரத்தில் அதிக பணம் சம்பாதிக்க நினைத்தார். இப்போது அவர் தனது நிலையில் திருப்தி அடையவில்லை. அவர் பேராசை கொண்டார். அவர் தன் மனைவியிடம், நம்ம வாத்து தினமும் ஒரு தங்க முட்டை தான் இடும். அதை வெட்டி எல்லா முட்டைகளையும் ஒரே நேரத்தில் எடுத்து வருவோம். அப்போது நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் என்றான். அவரது மனைவி ஒரு நல்ல பெண்மணி. அவள் தன் கணவனிடம் வாத்தை கொல்ல வேண்டாம் என்று சொன்னாள். ஆனால் அவள் பேச்சை கேட்கவில்லை. அவன் தன் வீட்டிற்கு சென்று ஒரு பெரிய கத்தியை கொண்டு வந்தான். பண்ணையில் இருந்து வாத்தை பிடித்தான். வாத்தை வெட்டினான். ஐயோ, ஒரு தங்க முட்டை கூட இல்லை. என்ன ஒரு இழப்பு! விவசாயி அழுதான். அவன் மனைவி, நீ பேராசை பிடித்தவனாகிவிட்டாய். அதனால் விலை மதிப்பற்ற வாத்தை இழந்து விட்டாய் என்றாள். ஆமாம், என் முட்டாள்தனத்தால் நான் என் வாத்தை இழந்து விட்டேன் என்றார் விவசாயி. இப்போது அந்த வாத்து மற்ற வாத்துக்களைப் போலவே இருந்தது. அதன் பிறகு தங்க முட்டைகளும் இல்லை, பணமும் இல்லை. விவசாயி ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டான். மாறல்: உங்களிடம் உள்ளதை வைத்து திருப்தி அடையுங்கள். ஒருபோதும் பேராசை கொள்ளாதீர்கள்.